இந்த காட்டில் யானைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன்ல, யானை சிறுத்தை புலிலாம் அதிகமாக இருக்குது. இது வந்து யானை குத்தி கிழிச்சதான். அது தந்தமே அவ்வளோ பெருசில் இருக்குது. அப்போ யானை எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது தந்தத்தில் குத்தி கிழிச்சது. முரட்டு யானையாக இருக்கும் போது. இங்கே பாருங்க, இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த நெகம், இது வந்து புலி பெறாண்டனதான். பார்த்தீங்களா மரத்தை எப்படி கீறி வச்சுருக்குன்னு. நம்ம புலியோ யானையோ பார்க்க தேவையில்ல, அதோட இந்த மாதிரி தடயங்களை பார்த்தாலே போதும். புலி பிச்சிருக்கு பாருங்கள், நெகத்தை பார்த்தீங்கல்ல, அதுவும் எவ்வளோ பெரிய ஹைட்டில் பண்ணியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் பண்ணியிருக்கு. அப்போனா மரம் ஏற ட்ரை பண்ணியிருக்கு. இந்த பிரம்மகிரி பீக் ட்ரெக்கிங்கில் நம்ம புலிகளை வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம நடமாட்டத்தை கிலோமீட்டருக்கு தூரத்திலே கண்டுபிடிச்சிரும். இருந்தாலும் அது வந்து இதோட இனப்பெருக்க காலமாக, புலிகளோட இனப்பெருக்க காலமாக அது வந்து இந்த லைனில் அங்கங்கே கிராஸ் ஆகிருக்குன்னு நம்ம கைடு சொல்கிறாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம கண்ணில் எதுவும் தட்டுப்பட்டுறக்கூடாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் அந்த மக்கள் ஏறுறது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து தமிழரசி அம்மா பாருங்கள், இங்கே போகிறாப்புல கைடு, நம்ம கைடு இங்கே போயிட்டுருக்காப்புல. ரொம்ப மக்கள் மேலே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து வயநாட்டில் 3வது நாள் இந்த பூக்குட்டில் டார்மெட்ரியில் நாங்கள் தங்கியிருந்தோம். இன்றைக்கி வெக்கேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரம்மகிரி ஹில்ஸ் ஏற போகிறோம். கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ் போகிறோம். நம்ம 2 நாள் இந்த டார்மெட்ரியில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. வயநாட்டில் சுல்தான் பத்ரியில் இருக்குது. ஓகேவா, சுல்தான் பத்ரி டிப்போட்டில் உங்களுக்கு வந்து பஸ் டார்மெட்ரி இருக்குது. அது ரொம்ப சீப்பாக இருக்கும். அது கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து இந்த பூக்கொட்டியில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. வண்டி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். மணி இப்போ வந்து 2:30 தான் ஆகுது. 2:30க்கு போனால் தான் அங்கே வந்து ஆஃப்லைன் டிக்கெட் வந்து நம்ம வாங்க முடியும். நேற்று அப்படி தான் பண்ணியிருப்போம். வாங்க நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். நாங்கள் வந்து பிரம்மகிரி பீக்கோட டிக்கெட் கவுண்டருக்கு வந்து ஒரு 4:30க்கே வந்தாச்சு. இப்போ வந்து மணி 7:30 ஆச்சு. இங்கனையே ஒரு டார்மெட்ரி இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை. இது வந்து நம்ம பிரம்மகிரி ஈக்கோ டூரிசம் இருக்குல்ல, அதோட சேர்ந்த ஒரு டார்மெட்ரி தான். ஆனால் நமக்கு தெரியலை. இங்கே வந்து தங்கியிருக்கலாம் நைட்டு. நம்ம வந்து 4:30லேருந்து 7:30 மணி வரை இங்கே தான் வந்து உட்காந்துருந்தோம். இதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. இன்னும் வரல, 8 மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த வழியில் ட்ரெக் பண்ண போகிறோம். இந்த பிரம்மகிரி ஹில்ஸு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் திருநெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. 7:30 வரை ஒருத்தவங்க கூட இல்லை, எங்கள் 9 பேர்த்த தவிர, ஒரு காரை தவிர. ஆனால் இப்போ வந்து பாருங்கள் 7:45 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்த்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி நம்ம சைன்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ பேமெண்ட் மட்டும் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரெக்கிங் கிளம்பிடலாம். நம்மளுக்கு ஒரு கைடு கொடுப்பாங்க. வேறு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர அமைதியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம் அள்ளுது பாருங்கள். ஒரு அணில் நிற்கிது, மர அணில் தான், மலபார் மலை அணில். ரொம்ப நேரமாக நிற்கிது. என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். நாங்கள் வந்ததுலேருந்தே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும். அதுக்கு பேர் தான் மலபார் மலை அணில். சரியா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட முயல் சைஸில் இருக்கும். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. நம்ம வேலை முடிஞ்சிச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. மொத்தம் வந்து நம்ம 9 பேர்த்துக்கு 6,350 ரூபா. 12 kilometers to 1 and 3 kilometers through this type of forest. Because semi-open forest, there you get water and there is no water in the grassland. So you have to refill the water before entering to the grassland. Okay. And also there is a watchtower on the top. And please be cautious. Okay. And you are trekking to Kerala Karnataka border. This is the third highest peak in Wayanad. நம்ம 9 பேரையும் எண்ணி உள்ளே விட்டுட்டாங்க. நம்மளுக்கு கைடும் கொடுத்துட்டாங்க. ஐயா வணக்கம்.
நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? குருமை. குருமை. ஐயா வந்து பார்த்தாலே தெரியும், இங்கே உள்ள வந்து லோக்கல் நேட்டிவ். சரியா? இங்கே உள்ளவங்களுக்கு தான் இங்கே உள்ள எல்லா இடங்களும் தெரியும். அதனால் இவங்ககிட்ட தான் நம்மளை எந்த ட்ரெக்கிங் போனாலும் அந்த மலைவாழ் மக்களை தான் அனுப்புவாங்க. சரியா? நம்ம டீம் கிளம்பியாச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம். எத்தனை மணிக்கு? நம்ம தான் 4 மணிக்கு வந்து பட்டறையை போட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு உள்ளக்க போகிறோம். நம்ம தான் ஃபஸ்ட்டும், ஆமாம், ஃபஸ்ட்டும் பீக்கையும் சப்மிட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் வருவோம் பாருங்கள். இங்கே வந்து ஆன்லைன் டிக்கெட்டும் இருக்குது, ஆஃப்லைன் டிக்கெட்டும் இருக்குது. மொத்தம் ஒரு நாளைக்கு 100 பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சொன்னார்ல, 3 கிலோமீட்டர் வந்து இந்த காட்டுக்குள்ளேயே போவோம், 3 கிலோமீட்ரு புல்மேடு ஏறிடுவோம். மேலே பானாசுராவில் ஏறினோம்ல, அதே மாதிரி புல்மேட்டுக்கு 3 கிலோமீட்டர் போயிடுவோம். மொத்தம் அப் அண்ட் டவுனு 12 கிலோமீட்டர் ட்ரக்கிங். வேறு லெவலாக இருக்க போது. நம்ம ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பிரம்மகிரியிலேயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நம்ம குருமா ஐயாவை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிரம்மகிரி மலை வந்து கிட்டத்தட்ட 5300 அடி உயரம். அது மாதிரி இந்த பிரம்மகிரி ஹில்ஸ் வந்து கர்நாடகா கேரளா பார்டர் லைன்லேயே இருக்கிற ஒரு 2 ஸ்டேட்டுக்கும் பொதுவான மலை. இந்த பக்கத்து வந்து திருநெல்லி, அந்த பக்கத்து வந்து இருப்பு ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. கூர்க்கு அந்த ஏரியா வந்துடும். 2 ஊருக்கு நடுவில் இந்த மலை 2 மாநிலங்களையும் பிரிக்குது. இந்த காடுகளில் வந்து புலி, சிறுத்தை, காட்டு மாடு, யானை, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான அனிமல்கள்லாம் இருக்குது. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகா கேரளா எல்லையில் இருக்கிறதுனால எல்லா விலங்குகளும் இருக்கும். ரொம்ப பார்த்து கைடு பின்னாடியே போயிட்டு வரணும். எங்கிட்டும் திசை மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அடர்த்தியான காடு. எல்லா பக்கத்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கைடோட பாதையிலே போயிட்டு பாதையிலே வந்துடணும். மேலே ஒரு பறவை கத்துது, அது சிரிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். கேட்குதா? அந்த பறவை கத்துறது சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பறவையோட பேர் வந்து பானாசுரா லாஃபிங் த்ரஸ், பானாசுரா சிரிப்பான் அப்படின்னு பேர். நேற்று போன பானாசுரா மலைகளில் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே தான் அது கத்துறதை கேட்குறோம். அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருக்குது. கீழேயே வந்து ஒரு சிற்றருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் சவுண்டு. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அகத்தியர் மலை மாதிரி தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் நடக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மலை மேலே ஏற போகிறோம். இந்த காட்டில் யானைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, யானை, சிறுத்தை, புலிலாம் அதிகமாக இருக்குது. இது வந்து யானை குத்தி கிழிச்சதான். அது தந்தமே அவ்வளோ பெருசில் இருக்குது. அப்போ யானை எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தந்தமே கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்குது. அது தந்தத்தில் குத்தி கிழிச்சது. முரட்டு யானையாக இருக்கும் போது. இங்கே பாருங்கள். இங்கே ஒரு சிற்றருவி ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து ஒரு மரம் விடாமல் எல்லா மரத்துலையும் கரையான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கரையான் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே இருக்குது. போய்கிட்டே இருக்கோம். அங்கே பாருங்கள், மர அணில் பாருங்கள், ஒரு கூட்டமாக இருக்குது. மலபார் மலை அணில் வந்து ஒரு தந்திரமான விஷயம் பண்ணுது. என்னென்னா, எதிரிகள், அதாவது இந்த பாம்பு மற்ற பறவைகள்கிட்ட இருந்து தன்னோட குஞ்சுகளை பாதுகாக்க அது 2-3 கூடு கட்டு தான். 2-3-4-5 கூடு கட்டு தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டில் இருக்குமா பாருங்கள். அதுக்கு ஒரு தந்திரத்தை பாருங்கள். காட்டில் வசிக்கிறது எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடையுது பாருங்களேன். அப்படித்தான் வந்து இந்த காட்டில் அது வந்து இவ்வளோ வருடங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காடை வந்து நம்ம இந்த கர்நாடகா கேரளா பார்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சோலைவனத்துக்குள்ளே போயிடுவோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே போகணும். ஐயா நம்மளை ஷார்ட்கட்டில் கூட்டி போகிறாரு பாருங்கள். பயங்கரமான கையாக இருக்கார். நம்ம கைடு இருக்கார்ல, நம்ம குறும்பா தாத்தா, அவர்கிட்ட வந்து வயசு கேட்டேன். 60ன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு 60 இருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70-75 இருக்கணும் கண்டிப்பாக. அதான் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா தண்ணி வருது, எங்கே போகுதுன்னு தெரிலன்னு பார்த்தேன். இங்கே பாருங்களேன், தண்ணி வந்து இங்கே கிராஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே பூமிக்கு கீழே போகுது.
பூமிக்கு கீழே போய் இப்படி வருது பாருங்க. இந்த ஆத்தோட பேர் பாபநாசின்னு சொல்கிறார் ஐயா. பாபநாசி. அவங்க வந்து வேறு கேங்கு முன்னாடி போகிறாங்க பாருங்க, நம்மளை தாண்டி. ஆமாம், கைடை காணோம். இவர் எங்களை முன்னாடி போக விட மாட்டுறாரு. முன்னாடி போனால் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் பின்னாடி அப்படின்னு. கொஞ்சம் பின்னால் போயிட்டா ரொம்ப பின்னால் போகாதாங்கிற. எங்களை முன்னாடி போக விட மாட்டுறாரு, பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அவர். இப்போ தான் ரொம்ப நேரம் கழித்து லைட்டாக மலையிடுறோம். இவ்வளோ நேரம் சமதளத்தில் தான் நடந்து வந்தோம். அதுவும் பெரிய ஏற்றம் இல்லை, சின்ன ஏற்றம் தான். ஐயா வராங்க 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 கேட்குறாரு பாருங்க. இன்னும் மீதி ஆளுக்கு எங்கேன்னு. இங்கே வந்து சீசன் முடிய போகுது, அதனால தான் ரொம்ப பச்சை பசைல்னு தெரியாது உங்களுக்கு. இது இங்கே சீசன் வந்து மான்சூனில் வாங்க தரமாக இருக்கும். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாமே யானை சாணங்கள் கிடக்கு. நான் யானை ஒரு மரத்தை தந்தத்தால் குத்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவ்வளோ சாணம் கிடந்துச்சு. ஐயா வராங்க வராங்க. என்னதுங்க ஐயா? ஃபோட்டோ எடுக்க சொல்லிங்களா? பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு ஆலமரம். எப்படி இருக்குது பாருங்கள். ஐயாவே, குறும்பா ஐயாவே, நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த நெகம், இது வந்து புலி பெறாண்டனை தான். பார்த்தீங்களா மரத்தை எப்படி கீறி வச்சுருக்குன்னு. நம்ம புலியோ யானையோ பார்க்க தேவையில்ல, அதோட இந்த மாதிரி தடயங்களை பார்த்தாலே போதும். புலி பிச்சிருக்கு பாருங்கள், நெகத்தை பார்த்தீங்கல்ல. அதுவும் எவ்வளோ பெரிய ஹைட்டில் பண்ணியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் பண்ணியிருக்கு. அப்படின்னா மரம் ஏற ட்ரை பண்ணியிருக்கு. மரம் ஏற ட்ரை பண்ணியிருக்கு. போய்கிட்டு இருக்கோம். 3வது ஸ்ட்ரீமை பார்க்குறோம் பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக நம்ம காட்டுக்குள்ளே நடந்து வரோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனிமே தான் வந்து நம்ம வந்து மலையேற போகிறோம். இப்போ தான் மலையேற ஸ்டார்ட் ஆகுது. நடக்கிறது ஃபுல்லாமே இந்த அடர்த்தியான இந்த காட்டுக்குள்ளே தான் நடக்க போகிறோம். பிரம்மகிரி ஹில்ஸுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் வரணும்னா நீங்கள் வந்து இந்த செக் போஸ்ட்டுக்கு வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எங்கேயாவது வண்டி பிடிச்சி இங்கே வரணும். பஸ் வசதி சுத்தமாக இல்லை. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆட்டோலாம் இருக்கிற மாதிரி தெரியல. நாங்களே பாருங்கள் ஒரு ரெண்டல் கார் எடுத்து நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வர்றதான் சிரமம். இந்த ட்ரெக்கிங் வந்து இதுவரை கஷ்டமாக இல்லை, இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து 380 ரூபாயில் உங்களுக்கு டார்மெட்ரி இருக்குது. இங்கேயே தங்கிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ட்ரெக்கிங் வரலாம். ட்ரெக்கிங்க்கு ஒரு ஆளுக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு கைடு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு தெரியலை, இதுக்கு முன்னாடி தெரியலை. அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி சுல்தான் பத்தேரியில் வந்து டார்மெட்ரியில் தங்கியிருப்போம். அங்கேருந்து இங்கே விடிய காலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 நாளாக யாருமே சரியாகவே தூங்க கிடையாது. ஏன்னா எல்லா ட்ரெக்கிங்க்குமே நம்ம புக் பண்ண கிடையாது, ஆஃப்லைனில் தான் டிக்கெட் எடுக்கிறோம். அதனால் 2 மணி 3 மணிக்கெலாம் அந்த செக் போஸ்ட்டில் போயிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி படுத்துகிறோம் பாயை போட்டு. பாருங்கள், நம்ம ஆளுக்க ஷார்ட்கட்டில் போகுது. ஐயா சுற்றி வராது பாருங்கள். கைடு பேச்சை கேட்க மாட்டீங்களே, பொறுப்பு இல்லாமல் இருக்கியா? ஒரு ஃபாரின்காரரு, வயசானவர் தான். ஃபாரின்ல இருந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க இந்த ட்ரெக்கிங்க்கு. நான் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். இப்போ இவர் மட்டும் சிங்கிளாக வர்றாரு, மற்ற ஆளுக்கெல்லாம் பின்னாடி வருது. வயநாட்டில் வந்து இன்றைக்கி நம்ம 3வது நாள் தொடர்ந்து மலையேறிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம கேங்கில் எல்லாருமே கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. தமிழிசை மலாம் பாருங்க, ఇక్కడ చూడండి. போங்க. அப்போ நம்ம இப்போ ஏறுற இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரே ஏத்தமாக ஏறிக்கிட்டு இருக்கு மேலே. போட்டு வண்டி போய்கிட்டே இருக்கணும். இந்த ஃபாரின் தாத்தா நம்மளுக்கு பக்கத்தில் வந்துட்டார்.
நம்ம கேங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 நாட்களாக சரியாக தூங்காமல் மலை ஏறிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. இருந்தாலும் நம்ம டீம் எளிதில் விட்டு கொடுக்காத டீமு, கண்டிப்பாக மலை ஏறிடுவோம். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? Thank you. வேர் ஆர் யூ ஃப்ரம்? Germany. ஜெர்மனி. Germany. ஹவு டு நோ திஸ்? By book, by guidebook கைட் புக். and internet. ஓ. You are very much interested in trekking? Yes, yes, Huh? yes. Okay. How many countries you have trekking? Oh, a lot. Lot, huh? South America, South America, in East Asia, Asia, Africa. Africa. Yeah, Only trekking, huh? only trekking. Yeah. Your age? Oh, 77. 77. 77. Yes. சூப்பர் 77 வயசில் இந்த மாதிரி எங்களோட போட்டி ஏறிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. சூப்பர். ட்ரெக்கிங் லைக் 17 years old, not 77. Yeah. Hi madam. Hi. You are pair? Yeah. What is your name? Kahula. Super. From Germany. Super. Hi. All are Germany. No, Italy. Super. Hello. Hi sir. What's your name? Oliver. Okay. You are from Italy. England? Yeah. Oh. Okay. அவர் சொன்னாரு இங்கிலாந்துல வந்திருக்கா அப்புறம் இங்கிலாந்துல வந்திருக்கா. Okay. Hi. You are from same England? Germany. ஜெர்மனி இங்கிலாந்து ரெண்டு கண்ட்ரி மெர்ஜ் ஆகி வந்திருக்காங்க. ஜெர்மனி, இங்கிலாந்து, இட்டாலி, 3 நாட்டுல இருந்து வந்திருக்காங்க மக்களே. பயணம் பண்ணி ஆனா எப்படி வந்து ஒன்று சேர்ந்து வராங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க தான் அந்த கேங்கு. இட்டாலி, இங்கிலாந்து, ஜெர்மனி. சரியா, 3 நாட்டில் இருந்து வந்து அநேகமாக டூரிஸ்டராக தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்து ட்ரெக்கிங்னு கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. அகத்தியர் மலை தான், கிட்டத்தட்ட அகத்தியர் மலையில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்ம பாதையிலே ஓடுது. ஏல பார்க்குறீங்கல்ல, கழுகு பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. Sir, you are from? From France. France? Yeah. What about you? From Kerala? Tamil Nadu. Nice to meet you. 4 countries together. Tamil Nadu, very nice place. Yes, thank you. You visited Tamil Nadu? Yeah. Chennai, Pondi, Madurai. Madurai. Super. Okay, bro. Oh, See you. thank you. இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து 4 நாட்டில் இருந்து தனித்தனியாக வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த வயநாட்டில் பிரம்மகிரி ஹில்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்தியா லெவலில். தமிழ்நாடும் அந்த மாதிரி மாற்றணும், அதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு டூரிசத்தை தான் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. ரொம்ப வெளிநாட்டு பயணிகள் வர்றதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் ரொம்ப பேத்துக்கு ஷேர் பண்ணணும். சரியா, நம்ம சேனலில் வந்து நம்ம பொதுவாக வந்து ட்ரெக்கிங் பண்ணுவோம், அதை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரியா, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியட்டும், அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ட்ரெக்கிங்கு வந்து இருக்கான்னு வியப்படைஞ்சு ட்ரெக் பண்ணட்டும். சரியா, கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 கிலோமீட்ரு மலையேறி புல்மேடு தெரிகிற அளவுக்கு உச்சிக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே காடுகள் இல்லை பாருங்கள், காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம தூரத்தில் புல்மேடு தெரியுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நம்ம புல்மேட்டுக்கு உச்சிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் ஏறணும். இந்த பிரம்மகிரி பீக் ட்ரெக்கிங்கில் நம்ம புலிகளை வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம நடமாட்டத்தை கிலோமீட்டருக்கு தூரத்திலே கண்டுபிடிச்சிரும். இருந்தாலும் அது வந்து இதோட இனப்பெருக்க காலமாக, புலிகளோட இனப்பெருக்க காலமாக அது வந்து இந்த லைனில் அங்கங்கே கிராஸ் ஆகிருக்குன்னு நம்ம கைட்ஸ் சொல்கிறாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம கண்ணில் எதுவும் தட்டுப்பட்டுறக்கூடாது. சிறுத்தையாக இருந்தாலும் நம்மளை தூக்க முடியாது,
புலி கொத்தா தூக்கிட்டு போயிடும். எனக்கு முன்னாடி பாருங்க பயங்கரமான ஹில்ஸ் தெரியுது. அதான் பிரம்மகிரி ஹில்ஸ் சரியா? அதான் அதோட டாப்பு. இன்னும் அந்த டாப்புக்கு போகிறதுக்கு நம்ம 3 கிலோமீட்டர் மலை ஏறணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மணி வந்து 10 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆனால் மேகங்கள் வந்து தவழ்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம இப்போ வந்து 3 கிலோமீட்டர் தாண்டி மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஆரம்பிக்குது. இந்த 3 கிலோமீட்டரை முடிச்சிட்டோம்னா நம்ம பிரம்மகிரி பீக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஃபுல்லாக மேகக்கூட்டத்துக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாமே மேகங்கள் தான். இதே நம்ம மான்சூனில் இந்த இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்க்குறத விட 100 மடங்கு பெருசாக இருக்கும். கையில் என்ன பேர் குத்திச்சிருக்க? நம்ம அந்த 3 கிலோமீட்ரு முடிச்சிட்டோம்ங்கிறதுக்கு அடையாளம் அந்த ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் தான். இந்த ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் வந்து 3 கிலோமீட்டர் தான் ஏற போகிறோம் அப்படின்னு தெரியும். மேலே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஏறிட்டு இறங்கணும் வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த அளவு தான் ட்ரெக் பண்ண போகிறோம். அந்த ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபாரஸ்ட்டு வாட்ச் டவருக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் 40 அடி ஹைட்டு தரையில் இருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிய போகுது. எல்லாமே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இந்த தகரம் இரும்பெல்லாம் டப்பு டப்புன்னு ஆடுது. மேலே ஏற ஏற எனக்கு என்னமோ இந்த டவர் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. உச்சிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கிற அந்த பிரம்மகிரி ஹில்ஸில் இருக்கோம். இப்போ நாங்கள் திரும்பினோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஏறக்கூடிய இன்னும் ஒரு 4 ஹில்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். பாருங்க, உங்களுக்கு உச்சியில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஏற போகிறோம். மொத்தம் வந்து நம்ம 4 மலைகளை தாண்டி போகணும். மேலே போனால் கர்நாடகா பார்டரும் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். பிரம்மகிரி ஹில்ஸுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கேரளா வழியில் ஏறுறோம். இதே பின்னாடி கர்நாடகாவிலிருந்தும் ட்ரெக் பண்ணி வருவாங்களாம். அது வந்து குடகுமலைன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து இருப்பு ஃபால்ஸ் இருக்கும். அங்கேருந்து ட்ரெக் பண்ணி வர்றதும் இருக்குது. மேலே நான் வந்து கர்நாடகா கேரளா பார்டர் இருக்கான். மேலே தான் பார்டர் லைனு. நீங்கள் இந்த மலையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரளா கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் இந்த பார்டரை இந்த மலையை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக தெரியும் மேலே இருந்து பார்த்தா. வாங்க போவோம். என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து மலை ஏறினாலும் நம்மளுக்கு இந்த ஹைட்டு இவ்வளோ உயரத்தில் இறங்கும் போது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணிக்கிறது. இந்த டவருக்கு கீழேயே இருக்குது. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. சூப்பர் ஸ்ட்ரீம். அதாவது இந்த தரைக்கு உள்ளேயே வருது பாருங்க. எங்கே போனாலும் நம்ம இதை மட்டும் மறக்கக்கூடாது. அந்தந்த மலைகளில் உள்ள தண்ணியை கண்டிப்பாக குடிச்சிடணும். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற எல்லா செடிகள் கொடிகள் மூலிகையெல்லாம் தொட்டுட்டு வருது சரியா. இந்த தண்ணி வந்து கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்குது பாருங்கள். மிச்சம் இருக்கிற 3 கிலோமீட்ரு இந்த புல்வெளி மேடில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல்லாமே புல்மேடுகள் தான். மேலே இருந்து நம்ம அனிமல்ஸை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து நம்ம 4 ஹில்ஸ் ஏறணும். கிட்டத்தட்ட நம்ம முதல் மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு அங்கே ஒரு பீக் தெரியுதுல, அதான் 2வது மலை. அந்த பீக்கு 3வது மலை. உச்சிக்கு போயிட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஏறுற அந்த 4 மலைகளும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பொறுமையாக நின்று நிதானமாக ஏறணும். ஏன்னா இப்படி ஏறுது.
முதல் மலை முடிஞ்சிருச்சுன்னு இந்த சின்ன ஒரு 2-3 மரங்கள் இருக்குது பாருங்கள், சின்ன காடு மாதிரி. இதோட இந்த முதல் மலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த உச்சிக்கு போயிட்டோம்னா 2வது மலை முடிஞ்சிருச்சு. அந்த இருக்குது பாருங்கள் 4வது மலை, மேகக்கூட்டத்துக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா, அதான் 4வது மலை உச்சி இது. இப்போ நம்ம இந்த மரத்துக்கு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2வது மலை முடிஞ்சிருச்சு. அங்கே போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு, மேகக்கூட்டத்துக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா. இந்த 2 மலை நம்மளுக்கு வந்து ஈஸி தான். இன்னும் 2 மலை இருக்குல்ல, அதுதான் கஷ்டமாக இருக்க போது. மேகத்துக்குள்ளே போக போகிறோம். அந்த மரம் இருக்குது பாருங்கள், 2வது மலையை வந்தாச்சு பாருங்கள். 2வது மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. அது 3வது மலை சரியா, அந்த நிற்கிறாங்க பாருங்கள், அது 4வது மலை. 4வது மலை ஃபுல்லாக மேகத்தில் மூடி இருக்கு பாருங்கள் சரிதா. ரேஸ்மா என்ன கஷ்டமாக இருக்கா? மக்களே, நாங்கள் எல்லாருமே வெங்கோலையாக ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்ததே 4 மணிக்கு வந்தோம். அந்த நேரத்தில் எந்த கடைகளுமே இல்லை. இதை இறங்கிட்டு தான் சாப்பிடணும். இந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு பனிஷ்மென்ட் தருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. 3 நாளுமே நாங்கள் இந்த ட்ரெக்கிங்கில் காலையில் சாப்பிட்றதே இல்லை. மலையேறிட்டு முடிச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2வது மலையை கடந்து போய்கிட்டு இருக்கோம். 3வது மலை கொஞ்சம் கஷ்டம், 4வது மலை அதோட கஷ்டம். பிரம்மகிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சொர்க்கம் தான். தேவர்கள் வாழக்கூடிய மேகத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். 3வது மலையோட பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் போகணும். எவ்வளோ ஒசரம் ஏறி இருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிறது வந்து 3வது மலையோட உச்சி. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அந்த மாதிரி மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த மண்ணெலாம் நல்லா வழுக்குது, செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது தான் தெரியும் நம்மளுக்கு வழுக்கிறது. ஆமாக்கா, ஒன்று கையெழுத்தி பறந்துட்டு இருந்தது, நான் ஸ்வீட்டாக நாளாட்டது நினைப்பேன். 3வது மலையோட உச்சி எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் 4வது மலை. இந்த 4வது மலையை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. நான் கீழே இருந்து காமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சுன்னு. இங்கே பாருங்கள், அதே மிஸ்ட் இங்கே இருக்குது தெரியுதா. கிட்டத்தட்ட தேவலோகத்துக்கே போய்கிட்டு இருக்கோம். பிரம்மன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரான்னு பார்ப்போம் ஏதாவது ஒரு ரூபத்தில். ஒரு தேனி அப்போல வந்து என்னையவே சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு லெவல் மக்களே, வேறு லெவல். சொல்ல வார்த்தையே இல்லை எப்பயும் போல். இந்த ட்ரையல் போகுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் அந்த மக்கள் ஏறுறது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து தமிழரசி அம்மா பாருங்கள் இங்கே போகிறாப்புல, கைடு நம்ம கைடு இங்கே போயிட்டுருக்காப்புல. ரொம்ப மக்கள் மேலே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருமை அருமை அருமை. உண்மையிலே இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல அந்த இடம். நேற்று நம்ம பானஸ்வரா பீக் போயிருப்போம், ஆனால் நம்மளை உச்சிக்கு விடலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, உச்சி வர நம்ம மலையேற்றம் செய்கிறோம். நீங்கள் என்னை சுற்றி பார்க்குறீங்கல்ல, இது வந்து பிரம்மகிரி பீக்கோட கேரளா பகுதி. இந்த பக்கத்து யானைகள் இப்போதைக்கு இருக்காதான், ஏன்னா வந்து இங்கே வெயில் கொஞ்சம்
அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த புல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து ரொம்ப கருகி போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யானைகளுக்கு உண்டான உணவு கிடைக்காதான் சரியா. அதனால் இங்கேருந்து அது இந்த மலைத்தொடரில் ஏறி அந்த பக்கத்து கூர்க் அந்த குடகுமலை சைடு போயிடுச்சு. அந்த பக்கத்து தான் இப்போ யானைகள் அதிகமாக இருக்கும், இந்த பக்கத்து இல்லையா. சம்மரில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து இந்த புல்கள்லாம் ரொம்ப கறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுத்தீ வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. சம்மரில் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் காட்ஸில் ட்ரெக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக ட்ரெக் பண்ணுங்கள். காட்டுத்தீ எப்போ வேணாலும் வரலாம். ரொம்ப மலைகளை பேன் பண்ணிடுவாங்க சம்மருக்கு மட்டும். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே பாருங்க, யானை சாணம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் பாருங்கள். ஆனால் யானைக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இது அது வாழ்ந்த பூமி சரியா. அது பிறந்து வாழ்ந்த இடம். அசால்ட்டாக ஏறுவாப்பில். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு பல 100 கிலோமீட்ரு இறையை தேடி நடக்கும். மிஸ்ட்டு ஏறி வருது பாருங்க. நம்ம ஏறி வந்த 1, 2, 3 எல்லாத்தையுமே மேகங்கள் மூடிடுச்சு பாருங்கள். எந்த மலைகளுமே தெரில. மக்கள் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் மூட போகுது பாருங்கள். மூடிடுச்சு. மேகங்கள் விளையாடுது இந்த இடத்துல. எங்களை சுற்றியே மேகங்கள் தான் இருக்குது. ஒரு 10 ஸ்டெப்பு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மலையோட உச்சிக்கு வந்துடுவேன். வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்களாம் பார்த்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மகிரி மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். சார், how was the trek? Yeah, good, great, very good. நம்ம பாருங்க, கைடு ஐயா குருமன் ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க. இதான் வந்து 2 ஸ்டேட்டையும் பிரிக்கிற கல் சரியா. இந்த கல்லுக்கு அங்கிட்டு கர்நாடகா, இந்த சைடு கேரளா, 2 மாநிலத்தையும் சேர்த்துக்கிட்டு நான் இருக்கேன் பாருங்கள். சூப்பராக ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வரணும், வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஓடி வந்திருப்போம். ஆனால் இது கொஞ்சம் டஃப்பு. இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாளாக தூக்கம் சாப்பாடு சரியாக இல்லாமல் ட்ரெக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடியலை, என்னாலேயும் முடியலை, யாருனாலையும் முடியலை. கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறது தான் உச்சி. இங்கிட்ட வந்து வியூ பாயிண்ட் இருக்குது சரியா. அங்கே இருந்து மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேகங்கள் உருவாகிற இடமே இதான் மக்களே சரியா. மேகங்கள் இங்கே இருந்தால் உருவாகி எல்லா பக்கத்தும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்துக்கு பக்கமாக நிற்பாங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் காமிக்கிறேன். மேகம் வந்து தொட்டுட்டு போகுது. கர்நாடகாவோட கூர்க்கு, இதுக்கு கீழே தான் இருப்பு ஃபால்ஸ் இருக்குது. பிரம்மகிரி ஹில்ஸ்லேயே இப்போ நம்ம நிற்கிறது தான் டாப் பாயிண்ட் சரியா, பீக்கு. எனக்கு பின்னாடி இருக்குது அந்த திருநெல்லி கோவில். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடம் எனக்கு கீழே இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து இப்படியே ஏறி வந்திருக்கோம் பாருங்க. 3 கிலோமீட்டர் ஈஸி, 3 கிலோமீட்டர் டஃப்பு. அங்கே நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு எங்கே தேடினாலும் கிடைக்காது. இங்கே பாருங்களேன், இந்த பக்கத்து ஒரு வியூவு, இந்த பக்கத்து ஒரு வியூவு, இந்த பக்கத்து கர்நாடகா வியூவு, இந்த பக்கத்து கேரளா வியூ. மக்களே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களும் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், வளைச்சு. கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட் ட்ரெக் சரியா. மொத்தம் வந்து 12 கிலோமீட்டர். திரும்ப வந்து நம்ம இப்போ இறங்க ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு அங்கே 2 பாதைகள் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பாதை மாதிரி தெரியுது பாருங்கள். இதான் வந்து கர்நாடகாவையும் கேரளாவையும் பிரிக்கிற பார்டர் சரியா. அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரையல் தெரியுது பாருங்கள். இதான் வந்து கர்நாடகாவில் இருப்பு ஃபால்ஸில் இருந்து மேலே ஏறுற வழி. ஆனால் இப்போ வந்து
கர்நாடகாவில் இருந்து பிரம்மகிரி ஹில்ஸுக்கு வந்து அலௌடு இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப அனிமல்ஸ் அங்கே இப்போ நடமாட்டம் இருக்கிறனால அலௌடு இல்லாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப மக்கள் இறங்கிட்டாங்க, நம்ம டீம் மட்டும்தான் லாஸ்ட்டாக இறங்க போகுது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எல்லா மலைகளுமே இந்த மலைக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே புல்மேடுகள். இப்போ நான் பார்டர் லைனில் தான் நிற்கிறேன், தெரியுதா? இதான் பார்டரை குறிக்கிற பெரிய கல் மாதிரி. அந்த பார்டர் காமிச்சேன் பாருங்கள், அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. போனால் வந்து அஃபென்ஸாக, அங்கிட்டு போகவே கூடாதான். சரியா? நம்ம வந்திருக்கிறது வந்து கேரளாவிலேருந்து ட்ரக் வந்திருக்கோம், அது கர்நாடகா பார்டர். அங்கிட்ட போனால் அஃபென்ஸு. நம்ம மக்கள் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த பக்கத்து ரோடு வருது பாருங்கள், இந்த பக்கத்து போனாங்க, திட்டினாங்க, அங்கிட்டு போகாதீங்க, அஃபென்ஸு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு. நம்ம வந்து இப்போ 6300 அடி உயரம் கொண்ட இந்த கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸை ஏறி முடிச்சாச்சு. 9 பேரும் சேஃபாக வந்து ரீச் பண்ணிவிட்டு இப்போ சூப்பராக இறங்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.